ஒரே ஒரு வார்த்தையால இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் அந்த காரணி சாகும்போது இப்படி ஒரு காமெடி பண்ற தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில சார் அந்த தூணுங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்ல என்ன பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்க ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல. ஆனா அந்த தூணில அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன். விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன். எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிஃப்ட் சீன், நானு எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ், அப்ப டான்சர் தான், இப்பதான் டைரக்டர். டான்சர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர், இதுல ஹீரோ அவரு நின்று காலையில இருந்து இதேதான். டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அதுக்குள்ள போர் அடிக்குது. இதை வந்து விஜய் சார் கேட்டேன், ஏய் நெல்சன் எதனா கொடு, எதுனா ஒண்ணு சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒண்ணு சொல்ல. அடே என்னடா விளையாடுற, அங்க கேமரா இருக்குது, இன்னொன்னு சொல்லுன்னு முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்போ இவனை பார்த்து சொன்னேன், டேய் நீ எதுனா ஒண்ணு சொல்லு, அது கவுண்டர் அடியும். அதே மாதிரி சாவ போறோம், எது வில்லன் இல்லை, அந்த நேரத்துல இவர் ஒண்ணு போடுவார், அதுக்கு விட்டங்க. டேய் காரணி சாகும்போது இப்படி ஒரு காமெடி பண்ற தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில சார் அந்த தூணுங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்ல என்ன பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்க ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல. ஆனா அந்த தூணில அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன். அப்படின்ட்டு நானே கிளம்பி எவ்வளவு அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ். அதனால ஒரே ஒரு வார்த்தையால இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் நடக்குது. முந்தா நேரத்து கூட அலுமினிய ஃபேக்டரின்னு அங்க ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு. அது உள்ள போனா எடுத்த உடனே நாக சைத்தன்யா, அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலயே இருக்கிற, அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம், நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலயும் நான் இருக்கிறேன். 3 படத்துலயும் இருக்கிறேன். அப்போ அங்க ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருக்க, அவரு கிட்டத்தட்ட 240 படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை பண்ணினாரு. அவரு என்ன பார்த்துக்க, யாரா நீ எப்படி ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளவு தூரம் வந்து கலக்குற, நடிக்காமே வெறும் அந்த இந்த டேலண்ட்டுக்கு ஒண்ணு தூண பாருங்க. அந்த தூக்கு அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு அப்படியே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கே ஒண்ணுமே புரியல. நான் இங்க பண்ணிருக்கிறேன் ஏற்கனவே, இங்க என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் எப்படி சொன்னது அதுக்கு